வணக்கம். இந்த காரு ஃபோர்ட் ஐகான் 1.8 டீசலு. நம்ம காரு தான். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பிரேக்கு பிடிக்கல. ஐயையோ! பிரேக்கு பிடிக்கலையே அப்படின்னு மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி கேட்டால், ஏர் லாக் ஆகிருக்கும், ஏர் எடுத்து போடுங்கன்னாங்க. அங்கே இருக்க ஒரு சின்ன மெக்கானிக்கை பார்த்து ஏர் எடுத்தாலும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அவர் இந்த பூஸ்டர் தான் கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த பூஸ்டரை கலட்டியாச்சு. இந்த பூஸ்டரை கலட்டிட்டு வேறு பூஸ்டர் மாற்றணும் அப்படின்னு. இதான் பிரேக்கிங் சிஸ்டத்துக்கு வர்ற அந்த பூஸ்டரு சிலிண்டரோடு வருது. இந்த பூஸ்டரை கலட்டிட்டு வேறு பூஸ்டர் வந்து நம்ம நண்பரே ஒருத்தர் மெக்கானிக் தான், அவர் மாற்றி தரேன் அப்படின்னு சொல்கிறார். எதனாலனா, நம்ம இந்த வண்டியை எடுத்துகிட்டு வெளியிலலாம் போக முடியாது. ஒரு இடத்துல நிறுத்தி அங்கேயே வேலை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதனால் அவரே வந்துட்டார். வந்து இங்கேயே மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டார் பாருங்கள். இதில் மாட்டிட்டார். அதை பழசை கழட்டிட்டார். என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேகமாக போயிட்டே இருக்கும்போது ஓரளவுக்கு பிரேக் பிடிக்குதுன்னு வைங்களேன். அதாவது பிரேக்கை பிடிக்கும் போது ஒரு ஃபீல் வரும், பிரேக்கை அழுத்துறப்போ ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீலே இருக்காது. டக்குன்னு திடீர்னு உள்ளே போகும், பிரேக் பிடிக்காது. அதுவும் மெதுவாக போயிட்டுருக்கப்போலாம் ரொம்ப டேஞ்சரு. முன்னாடி போய்ட்டுருக்க வண்டியில் போய் மோத வாய்ப்பு இருக்குது. திடீர்னு பிரேக் பிடிக்காது. என்ன தான் பம்ப் பண்ணி அடித்தாலும் பிரேக் பிடிக்காது. நாங்கள் போயிட்டு அப்படியே மெதுவாக ஃபஸ்ட்டு கீரை போட்டே ரிட்டன் வந்தோம். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அதனால தான் புதுசு வாங்கலாம் அப்படின்னு போனால் புதுசு அதுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால் இன்னொரு வண்டியிலேருந்து தான் கலட்டி கொடுத்தாங்க. அதை தான் நாங்கள் மாட்டியிருக்கோம். இந்த பூஸ்டரோட விலை புதுசெல்லாம் 13,000 வருது. அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இது நாங்கள் 3,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். இப்போ மாட்டியாச்சு. ஆயில் ஊற்றுறாரு. ஆயில் ஊற்றின உடனே ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா ஆயில் உள்ளே இறங்கலை அப்படின்னு அர்த்தம். ஏர் லாக்கு இருக்குது. ஆயிலை ஊற்றிட்டு அவர் என்ன சொன்னார்னா, ஏரை எடுத்து விடணும், ஏரை எடுத்து விட்டால் தான் இது கிளியர் ஆகும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீ உள்ளே போய் பம்ப் பண்ணு அப்படின்னாரு. அதாவது பிரேக்கிங் பெடல் இருக்குது பார்த்திங்களா, நடுவில், அதை பம்ப் பண்ண சொன்னார். சரி, நானும் பம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக பம்ப் பண்ணேன். ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ரொம்ப லூஸாக தான் இருந்துச்சு. அதாவது ஒரு டைட்டாக இருக்கணும். டைட்டாக கிடச்சிது அப்படின்னா ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனால் லூஸாகவே தான் இருந்தது பிரேக் பெடலு. அப்படியே நானும் அவர் சொல்கிறதுக்காக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஒவ்வொரு டைமும் கேட்டுக்கிட்டேன், ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அங்கே ஏர் எடுத்துக்கிட்டு இருந்தார். அந்தளவுக்கு சரியாகலை. அப்புறம் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இதாக இருக்குது, அதனால் 4 வீலையும் கலட்டி அந்த வீலுக்கு பின்னாடி இருக்கிற நட்டில் ஏர் எடுக்கணும். பேக் வீலு கூட தேவையில்ல, அடியில் படுத்து எடுத்துடலாம். ஆனால் ஃப்ரண்ட்டு வீல் கலட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னார். அதனால் சரின்னு வண்டியிலேருந்து இறங்கி ஃப்ரண்ட்டு வீலை கலட்டினேன். ஃப்ரண்ட்டு வீலை கலட்டுறப்ப தான் தெரிஞ்சுது, இங்கே பாருங்கள், அந்த சேக்கப் சர்னு சொல்லுவாங்களா, பைக்லலாம் வரும்னா, அது மாதிரி இதில் போருக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயும் ஆயில் லீக் ஆகுது. ஐயா சாமி போதுண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இப்போதைக்கு பிரேக்கை மட்டும் சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு ஏர் லாக் எடுத்து பார்த்தாரு. என்னை உள்ளே போயிட்டு ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால வீடியோ பிடிக்கணுங்கிறதுக்காக இன்னொரு பையனை உள்ளே உட்கார வச்சு அதை காரை ப்ரெஸ் பண்ண சொன்னோம். அதாவது பிரேக் பெடலை ப்ரெஸ் பண்ண சொல்லிவிட்டு அப்படியே ஏர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தார். ரொம்ப நேரம் ஆகியும் கரெக்டான அளவில் வரல. அப்புறம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே பிரேக் பூஸ்டர் மாட்டினோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கிற அந்த பைப்லைன்ஸ் நட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஏர் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி செஞ்சோம். அதை செஞ்ச உடனே சல்லுன்னு ஓரளவுக்கு கரெக்ட் ஆகிடுச்சு. ஆயில் உள்ளே இறங்குச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வீல் கிட்டே இருக்கிற நட்லலாம் நம்ம ஏர் எடுத்தோம். அங்கே பாருங்கள், அந்த நட்டை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே லூஸ் பண்ணுறப்ப அங்கே ப்ரெஸ் பண்ணணும், விட்டு ப்ரெஸ் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப ஆயில் வெளியில் வர்றதுனால ஆயிலோடு சேர்ந்து அந்த ஏரும் வெளியில் வருது. இது மாதிரி ஒரு வீலில் இல்லை, 4 வீல்லையும் பண்ணால் தான் அது ப்ராப்பராக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சிலர் ஒரு வீலுக்கு மட்டும் பண்ணிவிட்டு பிரேக் பிடிக்குதுன்றாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆபத்து. 4 வீலுக்கும் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா கார் வேலையெல்லாம் நமக்கு ரொம்ப அத்துப்படிலாம் கிடையாது. ஏதோ சின்ன விஷயங்களை பண்ணுவேன். ஆனால் டோட்டலாக பார்த்தா இந்த காரில் முழுக்க நான் தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நிறைய வேலை பார்த்துருக்கேன். ஓவர் செலவாகுதுன்னு நானாக நிறைய வேலை அதில் பார்ப்பேன். அந்த மாதிரி தான் இதுவும் ஆகிப்போச்சு. அவருக்கு நான் தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணேன்.
அப்புறம் பிரேக் வேலையை முடிச்சுட்டு கூலண்ட் ஆயில் இல்லாமல் இருந்துச்சுன்னு கூலண்ட் ஆயில் வாங்கி ஊற்றினோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த ஓஸு கட்டாயிருந்துச்சு பார்த்தீங்களா, தண்ணி எப்படி அடிக்குதுன்னு. இதில் ஒரு மாதமாக ரொம்ப சிரமப்பட்டேன். அங்கங்கே போய் இந்த ஓஸ் கட்டாகி வண்டி ஆஃப் ஆகிடும். அப்புறம் வந்து நான் அங்கே டேப்பை ஒட்டி அதையும் இதையும் க்ளீன் பண்ணி கொண்டு வருவேன். எதனாலனா, இந்த வண்டிக்கு ஸ்பேர் பார்ட்ஸே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஓஸ் மட்டும் எவ்வளோ ஆச்சு தெரியுங்களா? 3000 ரூபா ஆச்சு. இந்த ஓஸும் இதுக்கு ஜாயிண்ட் ஓஸ் ஒன்று வரும், அதுவும் 3000 ரூபா ஆச்சு. அதை போட்டு முடித்தோடனே தான் இப்படி பிரேக்கிங் ப்ராப்ளம் வந்துச்சு. அதான் அதையும் சரி பண்ணிவிட்டு இப்போ கூலண்ட் ஆயில் ஊற்றுறோம். ஊற்றிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பிரேக் நல்லாவே பிடிக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. வண்டியும் வாட்டர் வாஷ் கொடுத்தாச்சு. ஓகே நண்பர்களே, நன்றி. இந்த வீடியோவை பற்றின உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வண்டியை பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக கொடுக்குறேன். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.